511 தேர்தல் வாக்குறுதி கொடுத்துட்டு எதையுமே செய்யாம இன்னைக்கு முதலமைச்சர் வாய்கூசாம பேசுகின்றார். 99% நிறைவேற்றிட்டோம். முதலமைச்சர் கணக்குல வீக்குன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியுங்க. ஆனா கணக்குல இவ்வளவு வீக்கா இருப்பாருன்னு எதிர்பார்க்கும். 511 தேர்தல் வாக்குறுதியில முழுமையாக 70 கூட நிறைவேற்ற நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா அது 15%. 70 என்பது 15%. ஆனா முதலமைச்சருடைய கணக்கு வாத்தியார் யாருன்னு தெரியலீங்க. 511 70 நிறைவேற்றி விட்டு 99%. அதனால அருமை முதலமைச்சர் அவர்களே, முதல் நீங்க பொய் சொல்வதை நிறுத்தம். மைக் இருக்கிறதற்காக ஒரு மேடையில பொய்யாக சொல்லிக் கொண்டு மக்களை திசை திருப்பதற்கான எல்லா முயற்சியில் இறங்கி இருக்கின்றீர்கள். நமக்கு அது வேண்டாம். பல்லடத்துல வெட்டி படுகொலை செய்யப்பட்டவர்கள் ஆரம்பித்து தமிழகம் முழுவதும் நாம் பட்டியல் போட்டு பேசிக் கொண்டிருக்கின்றோம். நமக்கு இந்த ஆட்சி வேண்டாம் என்பதிலே நாம் தெள்ள தெளிவாக இருக்க வேண்டும். அருமை சொந்தங்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுல கடந்த 5 ஆண்டு காலம் எவ்வளவு விலை ஏற்றி வச்சிருக்கிறாங்க. எவ்வளவு பால் விலையிலிருந்து ஆரம்பித்து சர்க்கரை விலையிலிருந்து ஆரம்பித்து ஒன்னொன்னையும் யோசிச்சு பாருங்க. அதை தாண்டி நீங்கள் கட்டியிருக்கக்கூடிய வரியை யோசிச்சு பாருங்க. சொத்து வரியிலிருந்து, எலக்ட்ரிசிட்டி பில்லிலிருந்து, தண்ணீர் வரியிலிருந்து எவ்வளவு ஏற்றிருக்கிறாங்க. அதையெல்லாம் ஈடு செய்வதற்காக கருணை தொகையாக ஒரு குடும்பத்திற்கும் முதல் மாதத்துல 10,000 ரூபாய் கொடுக்கப்படும் என்கின்ற நம்பிக்கையும் நாம் கொடுத்திருக்கின்றோம். அருமை சொந்தங்கள், அதனால நம்ம குழம்பி போறதுக்கு ஒண்ணுமே இல்லை. புதிதாக எத்தனையோ பேர் வந்திருந்தாலும் கூட இந்த தேர்தலை பொறுத்தவரை பிங்கி பாங்கி தேர்தல் கிடையாதுங்க. திமுக வேண்டாம், நமக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வேண்டும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல நாம இதை விஷப்பரீட்சை வைத்து பார்ப்பதற்கு அது ஒரு தேர்தலே கிடையாது. பிங்கி பாங்கி எல்லாம் போட வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு அண்ணன் கே.பி. பரமசிவம் அவர்கள் எங்க போய் பார்க்கலாம் நமக்கு தெரியும். ஆனா மத்த கட்சி, நாங்களும் எதிர்கட்சி என்று சொல்லக்கூடிய கட்சிகள் வேட்பாளர் எங்க இருக்கிறாங்கன்னே தெரியல. நேற்று வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு 4-5 பேர் ஓடியே போயிட்டாங்க. எல்லா கட்சி இப்படி போட்டோ எடுத்தா, இப்படி போட்டோ எடுத்தா, இப்படி எடுத்தாங்க. 4 பேர் எஸ்கேப். அதனால நான் யாரை பத்தி நான் குறைவா சொல்லுங்க. எல்லாரும் அரசியல் களத்தில் இருக்கணும். ஆனா வாக்கு செலுத்தும் பொழுது நாம் தெளிவாக இருக்க வேண்டும். யார் வேண்டாம், யார் வேண்டும் என்கின்ற புரிதல் நம்ம தெளிவாக இருக்க வேண்டும். நமக்கு திமுக வேண்டாம், என்டிஏ வேண்டும் என்கின்ற புரிதல் நாம் இருக்கணும்.